கிருஷ்ணன் தூதுச்சரகத்தின் அடுத்த பாடல் அணிந்து வரும் சமரில் எதிர்த்து அறவுயர்த்தோன் என தொடங்குகின்றது. இப்பாடலிலே 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பாடலில் வீமனின் போர்க்குணம் வெளிப்படும் ஆற்றினை விளக்குக. ஆவண்ணாவினா தர்மன் எதற்கு துணிந்துள்ளான் என வீமன் கூறுகின்றான். அந்த வகையில் விடை எழுதிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இப்பாடலில் வீமனின் போர்க்குணம் என கேட்கின்ற பொழுது எழுதிக் கொள்ளுங்கள். இருபக்கத்து படைகளும் அணிவகுத்து வரும் போர்க்களத்தில் பாம்பு கொடியை உயர்த்திய துரியோதனனை எதிர்த்து மன்னர்களின் உடல்கள் எல்லாம் துண்டாகி இரண்டாகுமாறு போர் செய்து பகையை அழிப்பேன் என்று கூறுவதோடு பழைய உரிமையான நாட்டை ஆட்சி செய்ய முடிவு செய்வதே எமது எண்ணம் என அங்கே வீமன் குறிப்பிடுகின்றான். அடுத்து தர்மன் எதற்கு துணிந்துள்ளான் என வீமன் கூறுகின்றான். எழுதிக் கொள்ளுங்கள். பகைவனை வணங்கி யாசித்து நாட்டை பெற்று உணவை உண்டு உயிர் வாழ்வதற்கே துணிந்துள்ளான் என்று தர்மன் துணிந்துள்ளதாக வீமன் கூறுகின்றான். மேலும் இப்பாடலில் இடம்பெறக்கூடிய சில வினாக்கள். கண்ணனிடம் மேலும் தர்மன் பற்றி வீமன் கூறிய வஞ்சின வார்த்தைகள் அவை. எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது விடயமாக, இருபக்கத்து படைகளும் அணிவகுத்து வரும் போரில் துரியோதனனை எதிர்க்காமல் இருக்கின்றான். இதனை அணிந்து வரும் சமரில் எதிர்த்து அரவு உயர்த்தோனுடன் எனும் வரி மூலம் விளக்கப்படுகின்றது. அடுத்த விடயமாக, அவனுக்கு துணை நிற்கும் அரசர்களின் உடல்களை எல்லாம் 2 துண்டாக்கி பகையை அழித்து போர் செய்யாமல் இருக்கிறான் என்று கூறுவதோடு இதனை அரசர் உடலம் எல்லாம் துணிந்து 2 பட பொருது எனும் வரிகள் மூலம் உணர்த்தப்படுகின்றது. அடுத்த விடயமாக, பழைய உரிமையான நாட்டை ஆட்சி செய்ய முடிவு கொள்ளாமல் இருக்கிறான். தொல்லை உலகு அரசு ஆளத் துணிவது அல்லால் எனும் வரி மூலம் விளக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து அமைதியுடன் அறத்தையும் உறவினரின் உறவு முறையையும் பெரிதாக பாராட்டி கொண்டிருக்கின்றான் தர்மன். இதனை தனிந்து அறமும் கிளை உறவும் கொண்டாடி எனும் வரி மூலமாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து உலூக முனிவனை தூதனுப்பிய பின் மறுபடியும் தான் ஒரு தூதினை, அதாவது கிருஷ்ணனை அனுப்ப முயல்கின்றான். இதனை தான் இன்னமும் தனித்தூது ஏவி எனும் வரி மூலம் விளக்கப்படுகின்றது. அடுத்து பகைவனை பணிந்து இறந்து, அதாவது பிச்சை கேட்டு நாட்டை பெற்று உணவை உண்டு உயிர் வாழ துணிந்துள்ளான். இதனை பணிந்து இறந்து புவி பெற்று உண்டிருப்பதற்கே துணிகின்றான் எனும் வரி மூலம் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த விடயமாக, நாம் இதுவரை அனுபவித்த துன்பத்திலும் இது பெருந்துன்பமாகும். இதனை வீமன் பட்ட பாடே எனும் வரி மூலமாக அங்கே குறிப்பிடுகின்றான். இவ்வாறு தர்மன் பற்றி வீமன் பலவிதமான வஞ்சின வார்த்தைகளை கிருஷ்ணனிடத்தில் அங்கே கூறுகின்றான். இப்பாடலில் வரக்கூடிய இன்னொரு வினா, அணிந்து வரும் சமரில் எதிர்த்து அறவுயர்த்தோனுடன் என்பதன் பொருள் யாது என்று கேட்கலாம். விடை எழுதிக் கொள்ளுங்கள். இருபக்கத்து படைகளும் அணிவகுத்து வரும் போரில் துரியோதனனை எதிர்த்து எனும் பொருள் தருகின்றது. அடுத்து உடலெல்லாம் 2 பட பொருது எனும் வரிகள் எதனை குறித்து நிற்கும். எழுதிக் கொள்ளுங்கள் விடையை. பகையரசர்களின் உடல்கள் எல்லாம் 2 துண்டாகுமாறு போர் செய்து எனும் வரி மூலமாக அதன் பொருள் உணர்த்தப்படுகின்றது. அடுத்த வினா, தொல்லை உலகு அரசு ஆள துணிவது அல்ல எனும் வரிகளின் பொருள் யாது என கேட்கலாம். அவ்வாறு கேட்கின்ற பொழுது விடை எழுதிக் கொள்ளுங்கள். பழைய உரிமையான நாட்டை அரசாட்சி செய்ய துணிவது அல்லாமல் என்பது பொருளாக அமையும். அடுத்த வினா கேட்கலாம். தனிந்து அறமும் கிளையுறவும் கொண்டாடி எனும் வரி குறித்து நிற்பது யாது. பொருள், அமைதியுடன் அறத்தினை உறவினரின் உறவு முறையையும் பாராட்டி என பொருள்படும். அடுத்த வினா, தான் இன்னமும் தனித்தூது ஏவி என்பதன் பொருள் யாது. விடை எழுதிக் கொள்ளுங்கள். உலூக முனிவனை தூதனுப்பிய பின் தான் இன்னொரு தூதினை அனுப்பி என பொருள்படுகின்றது.
அடுத்து வினா, பணிந்து இறந்து புவி பெற்று உண்டிருப்பதற்கே துணிகின்றான், பட்ட பாடு என்பதன் மூலம் நீர் விளங்கிக் கொள்வது யாது? விடை எழுதிக் கொள்ளுங்கள். பகைவனை பணிந்து இறந்து நாட்டை பெற்று உணவை உண்டு உயிர் வாழ்வதற்கே துணிந்துள்ளான் தர்மன். நாம் அனுபவித்த எல்லா துன்பங்களையும் விட இது மிகவும் துன்பமானதாகும் என பொருள்படுகின்றது. இதிலே இப்பாடலிலே சில அரும்பதங்களை பார்ப்போம். அணிந்து அணிவகுத்து அல்லது வரிசையாக, சமர் போர், உடலம் உடல்கள், துணிந்து இரண்டுபட இரு கூறாக, அடுத்து தொன்மை பழமை, கிளை உறவு உறவினர், பட்டபாடு படுகின்ற துன்பம் அல்லது படும் வருத்தம் என்றும் சொல்லலாம். இவ்வாறு இப்பாடலிலே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை எழுதி மாணவர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த பாடலில் மேலதிக வினாக்களுடன் நாங்கள் அடுத்த பாடலை பார்ப்போம். எனவே இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.